நான் உங்கள் ஆர்ஜே ஹபீஸ். இன்றைய காணொலியில் விளையாட்டு பிரியர்களுக்கான முக்கிய விளையாட்டு செய்தியோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். நேற்றைய தினத்தில் முடிவுக்கு வந்திருக்கிற இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது T20 போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், நியூசிலாந்து அணியாவது இந்தியாவுக்கான சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வரும் 5 T20 போட்டிகள்ல 4வது போட்டி நேற்றைய தினத்துல முடிவுக்கு வந்திருக்கிறது. முதலில் நாணய சுழற்சியில வெற்றி பெற்ற இந்திய அணி களத்தடுப்பை தீர்மானித்தார்கள். இதற்கமைய துடுப்படுத்த ஆடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவுல 215 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். இதுல சிறப்பாக விளையாடிய டீம் ஷெஃப்ராய் 62 ஓட்டங்களை பெற்றிருந்தார். சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தின 36 பந்துகளுக்கு 62 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக கொன்வே 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். சிறப்பாக பந்து வீசிய ஹர்தீப் சிங் மற்றும் குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள். ஜஸ்பிரீத் பும்ராவால் 1 விக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டிருந்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணியால 18.4 ஓவர் முடிவுல 165 ஓட்டங்கள் மாத்திரமே பெற முடிந்தது. சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தார்கள். சிறப்பாக விளையாடிய சிவம் டூபே 65 ஓட்டங்களை பெற்றிருந்தார். வெறும் 23 பந்துகள்ல சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதுக்கு அடுத்து ரிங்கு சிங் 39 ஓட்டங்களை பெற்றிருந்தார். சிறப்பான முறையில பந்து வீச்சு மிச்சல் ஷாந்தர் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். வெறும் 26 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதே போல டஃப்லி 2 விக்கெட்டுகளையும், அதுக்கு அடுத்து இசு சோதி 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார்கள். சிறப்பான முதல் வெற்றியை பதிவு செய்திருந்தது நியூசிலாந்து அணி. இந்தியாவுக்கு எதிராக 50 ஓட்டங்கள் வித்தியாசத்துல இந்த போட்டியில கைப்பற்றியிருந்தார்கள், வெற்றி பெற்றிருந்தார்கள். தொடர்ச்சியாக அடுத்து இறுதிப் போட்டியுமாக நாளை மறுதினம் நடைபெற இருக்கிறது. அந்த போட்டியினுடைய ஸ்கோர் பெறுங்களை உடனுக்குடன் தயாராக இருக்கின்றேன். 4க்கு இப்போதைக்கு நியூசிலாந்து 1 இந்தியா 3 என்ற கணக்கில் இந்தியா தொடர்ல முன்னிலை இருக்கிறது. தொடரை முன்கூட்டியே கைப்பற்றி இருக்கிறது. இறுதிப் போட்டி நாளை மறுதினம் நடைபெற இருப்பதனால இந்த போட்டியினுடைய எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கிறது. இந்த போட்டியில யாரு வெற்றி பெறுவார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜே ஹபீஸ்.